கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வதிக்கு இயேசு ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் முதலாவது நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான வேலைக்காய் நன்றி செலுத்த இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பட்டும். ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் விடுதலையை கொண்டு வரட்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். அந்தகார வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படட்டும். ஒவ்வொரு செவிகளை கர்த்தர் திறந்தரலும். வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினி மதிலாயிருந்து பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருப்பீங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து ஒரு 4-5 மாதங்களாக உங்களை சந்தித்து வருகிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அநேகர் உங்களுடைய செய்திய சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வதிக்கும் இயேசு ஊழியங்கள், அதாவது பிளஸிங் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஊழியத்தில் உதவியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தலைப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 115:9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த வசனங்களை கொண்டு உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னென்றால், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, வேற எதையும் நம்பிராத, கர்த்தரை மாத்திரம் நம்பு. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப கர்த்தரை நம்பு, வேறொன்றின் மேலே உன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அவரை நம்பும் போதுதான் அவர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற முடியும். இஸ்ரவேல் கர்த்தரை நம்ப வேண்டும். இஸ்ரவேலுக்கு பிறக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறணும்னா, முதலாவது இஸ்ரவேல் கர்த்தரை நம்ப வேண்டும். சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுதுதான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த குடும்ப தலைவன் என்று சொல்லக்கூடிய நபர் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன், கவனிங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்ம ஏன் நம்பணும்னா, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, அவர் ஆரோன் குடும்பத்தாருக்கும் அவர்தான் துருகமும் கேடகமுமாய் இருக்கிறார். அவர்தான் பலனாய் இருக்கிறார். சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் அவர்தான் கேடகமும் துணையுமாய் இருக்கிறார். சங்கீதம் 62:3 நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்கிறார், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது.
என் பலனான கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சங்கீதம் 62 தாவீது சொல்லுகிறார். ஸோ இஸ்ரவேல் கர்த்தரை நம்பும் போது அவர் கன்மலையாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார், கீதமாயிருக்கிறார். அவர் சகல 4 திசைகளிலும் அவர் தான் பாதுகாப்பா இருக்கிறார். சகரியாவில் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதலாய் இருந்து மகிமையாய் இருப்பேன் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி 4 வாசிக்கிறோம், மகிமையானவள் மேலெல்லாம் என்னுடைய காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்படியே நேரிட்டாலும் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரை நம்பி ஆக வேண்டும். கர்த்தரை நம்பும் போதுதான் காரியம் சித்திக்கும், காரியம் வாய்க்க பண்ணும். நம்முடைய காரியங்கள்லாம் ஜெயமாய் மாறணும்னா அவரை நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பக்தன் பாடுகிறான். அப்படிப்பட்ட நம்பிக்கை இன்று நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒரு குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஆரோன் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பம், ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அவரை நம்புற ஜனங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வாக்கு கொடுத்திருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை தலையை உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, சிறியோர் பெரியோர் எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். மொத்தமா சொல்றாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னா நாம அவரோடு எப்படி கிட்டி சேர வேண்டும் என்று வாசிக்கும் போது, சங்கீதம் 63 தாவீது வனாந்தரத்துல இருக்கும்போது பாடின சங்கீதம். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, வனாந்தரத்துல தண்ணீர் கிடையாது. உஷ்ணமான ஏரியா, அந்த ஏரியா வறண்டது, வறண்ட ஒரு பூமி, தண்ணீர் இல்லை. அங்கேயும் வனாந்தரத்துல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது, என்னுடைய சரீரம் உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆவி ஆத்மா சரீரம் உண்மையே வாஞ்சிக்கிறது என்று அவர் பாடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். படுக்கையில படுத்திருந்தாலும் ராஜாமத்தில் அவர் தியானிக்கிறார். எதை தியானிக்கிறார்? அவர் செய்த கிரியைகளை தியானிக்கிறார். கர்த்தரை நம்புகிற ஜனங்களே, வார்த்தையை கேட்கிற ஜனங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நம்புங்கள். வீணான மாயைகளின் மேலே நம்பிக்கை வைக்காதிருங்கள். உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வையுங்கள். அவர்தான் உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர்தான் காரணராய் இருக்கிறார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பூமியில நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் நம்பாதிருங்கள். கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். பரலோகத்தின் தேவனை மாத்திரம் நம்புங்கள். ஜீவனுள்ள வார்த்தையை மாத்திரம் நம்புங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையில ஒரு பாயிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார்.
வார்த்தையை நம்புங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது என்ன நடக்குது என்று சொல்லிதான் நான் உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவர் தாவீதுக்கு துணையாய் இருந்ததுனால செட்டைகளின் கீழே களி கூறுகிறேன். சங்கீதம் 91:1-2 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாம பலத்த துருக நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அதான் கேட கண்மலையின் வெடிப்பிலே உங்களையும் என்னையும் இயேசு ஒளித்து வைத்திருக்கிறார். தீங்கு வறுமையானால் அந்த தீங்குக்கு முன்னதாக உங்களையும் என்னையும் கல்வாரி சிலுவைக்குள்ளாக காயங்களுக்குள்ளாய் இரத்தத்துக்குள்ளாய் மறைத்து கொண்டு எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அந்த வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தையை நம்புங்கள். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்படியான எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் உங்களையும் எங்களையும் தேற்றுகிறார் பாருங்க. ஊழியக்காரர்களையும் தேற்றுகிறார், விசுவாச மக்களையும் தேற்றுகிறார். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அவர் உங்களை என் மேல நினைவாயிருக்கிறார். சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற எல்லாரையும் அவர் நினைத்திருக்கிறார், எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, ஆசீர்வதிக்கும் இயேசு ஊழியங்கள் திருச்சபை மக்களே, இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். கட்டாயம் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். தொடர்ந்து உங்க ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு நம்ம உற்சாகமா இருக்கணும். அவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பக்தர்கள் எப்படி சொல்லுகிறாங்க பாருங்க. தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 43:4 சொல்லுகிறது. ஏசாயா 43:4 வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் கனம் பெற்றவர்களாய் மாறணும்னா தேவனுடைய பார்வைக்கு நாம அருமையானவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்ம மேல பிரியப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில நம்ம பிரியமா இருக்கணும். சங்கீதம் 1 சொல்லுகிறது பாத்தீங்களா, 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சாலமோன் எழுதின சங்கீதம் அப்படி சொல்லுகிறது. தாவீது என்ன சொல்லுகிறார்னா, ராச்சாமங்களில் உம்மை படுக்கையில ராச்சாமத்துல உம்மை நான் தியானிக்கிறேன், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நான் தியானிக்கிறேன். அப்படியானால் அவர் நம்ம மேல அருமையா நம்ம வேலை இருக்குமே ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 62:4 சொல்லுகிறது. அதுல வாசிக்கும் போது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் சந்ததி வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுல மேல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கடு வைராக்கியமா இருக்கிறார், கடு வைராக்கியமா இருக்கிறார். ஆனா உங்களுக்கு எனக்கும் என்ன வைராக்கியம் இருக்குது? தேவன் மேல வைராக்கியம் இருக்குதா? தேவனுடைய சபை மேல வைராக்கியம் இருக்குதா? சபை கூடுதல் மேல வைராக்கியம் இருக்குதா? உபவாசத்தின் மேல வைராக்கியமா உபவாசம் இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கும் போது வைராக்கியமா வாசிக்கிறோமா? கர்த்தரை தேடும் போது வைராக்கியமா தேடுகிறோமா? வாஞ்சிக்கிறோமா? விருப்பத்தோடு ஆராதனைக்கு செல்கிறோமா என்று பார்த்தால் அதிலே நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லி நாமே முடிவு பண்ணிக்கொள்ளலாம். வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையில பிரியமாய் இருக்கிறார். தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், பிரியமான புருஷனே என்று சொல்லுகிறார். எப்பா, கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்கிறாரப்பா, நீ உட்கார்ந்த உடனே உனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். நம்ம நினைவாகவே அவர் இருக்கிறார். அதனாலதான் பக்தன் பாடுகிறார், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுகிறேன். எப்பொழுதெல்லாம்? இரவும் பகலும், இரவும் பகலும். சங்கீதம் 121 என்ன சொல்லுது? யோசித்து பாருங்க. அவர் உறங்குறது இல்லை, அவர் தூங்குறது இல்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆத்மாவை காப்பார், போக்கையும் வரத்தையும் காப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த கோவிட்-19 தளர்வுகள்ல நாம எங்கேயும் பிரயாணம் பண்றோம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவனமா இருக்கணும். அரசாங்கம் சில உத்தரவுகளை கொடுத்துருக்குது. முகக்கவசம் போடுங்க, ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்தி கைகளை கழுவுங்க, சோசியல் டிஸ்டன்ஸி விடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மாத்திரம் நீங்க கடைப்பிடிங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட வருவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, உன் தேசம் வாழ்க்கைப்படும். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. நீ கர்த்தரை நம்பும் போது உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்கிறார். அருமையான குடும்பத்தாரே, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். பிரியமா இருந்தாதாங்க நம்ம இந்த பூமியில வாழ முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, இனி ஒரு சங்கீதம் 41 வாசிக்கிறோம். ஒரே வசனத்தை வாசித்து நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போவோம். சங்கீதம் 41 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 41:11 வசனத்துல சொல்றாரு என்னன்னா, என் சத்துரு என்மேல் ஜெய கொள்ளாததினால், என் சத்துரு என்மேல் ஜெய கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று நான் அறிவேன். எப்படியெல்லாம் தியானிக்கிறார் பாருங்க தாவீது. எப்படியெல்லாம் தியானித்து, எப்படியெல்லாம் ஆண்டவர் மேல பிரியமா மாறுறதுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறார். சூலமித்தியாள் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய், மணவாளனுக்கு எப்படி, ஆத்ம நேசருக்கு எப்படி பிரியமாய் தன்னை மாற்றுகிறாளோ, அதே போல நீங்களும் நானும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு, மணவாட்டியாகிய சபை ஆயத்தப்பட வேண்டும். கடைசியாக 65 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 23வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேல், என் ஜனமாகிய இஸ்ரவேல் விருதாவாக உழைப்பது இல்லை. அவங்க உழைக்கிறது வீணா போகவே போகாது. நீங்கள் செய்கிற வியாபாரம் வீணா போகாது. நீங்கள் செய்கிற தொழில் வீணாய் போகாது. நீங்கள் செய்கிற ஊழியங்கள் வீணாய் போகாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசங்கள் வீணாய் போகாது. பலன் உண்டு. நான் நம்புகிறது அவராலே வரும். பிரியமானவர்களே, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்க நினைவாகவே இருக்கிறார். அவர் நம்ம நினைவாகவே இருக்கிறார். நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவது இல்லை. பிள்ளைகளை பெற்றதே எதுக்காக அப்படின்னு கேட்டா, துன்பத்துக்காக இல்லை. அவர்கள் சந்ததியாய் மாறி சந்ததியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அங்கே 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 8:18, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே
இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது அப்படி மாற வேண்டும், அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாற வேண்டுமே ஆனால் நாம் எதை கவனிக்க வேண்டும், நாம் எதை கை கொள்ள வேண்டும், நாம் எவைகளை நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல வசனம் 20 வாசித்து பாருங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு வேதம், புதிய ஏற்பாடு சாட்சி. இவைகள் ரெண்டையும் கவனித்தால் நமக்கு விடியற் காலத்து வெளிச்சம் உண்டு. நீதியின் சூரியன் உதிக்கும், இருள் விலகும், கஷ்டங்கள் விலகும். இனி நம்ம உழைக்கிற உழைப்புல நஷ்டம் வராது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். நம்ம கூட சின்ன ஒரே ஒரு இடம், இஸ்ரவேலை கர்த்தரை நம்பும், அவ்வளவுதான். நீ நம்பிட்டா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்ப. சந்ததியா உன் குடும்பம், உன் தலைமுறையா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்ப. இன்னைக்கு நம்ம கையில வெறுமையா இருக்கலாம், நாளை ஆண்டவர் உன்னை செல்வச்சீமானாய் மாற்றுவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறுவாய். இன்றைக்கு நீ அநேகர்கிட்ட கடன் வாங்கலாம், நீ அநேகர் கொடுக்கிற ஜனமாய் உன்னை மாற்றுவார். ஏன்னா இஸ்ரவேலுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்க சொல்றோம், கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்களே நமக்கு வேண்டாம். ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவார். ஏசாயா 44 4வது வசனம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்புகிறதுக்கு ஒரு தாகம் வேண்டுங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு தாகம் வேண்டும், விருப்பம் வேண்டும். அது மாத்திரமல்ல, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நீங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, வறண்ட நிலமா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்க. வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார். உன் சந்ததி மேல என் ஆவியை வைப்பேன்னு சொல்றார். உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது தள்ளாட ஓட்டார். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், கர்த்தரை நம்புகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் வார்த்தையை நம்பணும், அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பணும், அவருடைய ஊழியக்காரர்களை நம்பணும். நீங்க சித்தி பெறுவீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திருப்புவாராக. தேவன் இந்த வார்த்தையின்படி நீங்கள் நம்பும் போது ஆண்டவர் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளி இருக்கிறார். நான் கண்களை மூடி தேவ சமூகத்திலே உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் என்னோட கூட ஜெபத்துல கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவதற்கான வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொன்னேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. துன்பம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. உபத்திரவம் வந்தாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கீங்க. தேவ கிருபை ஜனங்களை நிரப்பட்டும். தேவனுடைய வல்லமை இந்த ஜனங்களை நிரப்பட்டும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவர், வியாதிகளோடு கஷ்டங்களோடு துன்பங்களோடு இந்த வார்த்தைகளை ஜெபத்துல இணைந்திருக்கிற மக்கள் மேலே ஆசீர்வதிக்கிற கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஒரு குடும்பத்தில் அப்படிப்பட்ட நன்மைகள் பெருகட்டும். ஒரு குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். கர்த்தாவே, ஜனங்கள் மேல் பிரியமாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்கள ஆண்டவரே அடையாளங்களாய் அற்புதங்களாய் மாற்றி உடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதிக்கும். இயேசு ஊழியங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். தலைமை போதகரை ஆசீர்வதியும். குடும்பத்து மக்களை ஆசீர்வதியும். COVID-19 தொற்றுக்கு விலக்கி காத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். வரும் காலங்களிலும் ஆண்டவரை காத்து கொள்ள வேண்டும். அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க இயேசு ஊழியங்கள் திருச்சபைக்கு ஆண்டவரை உதவி செய்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டும் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை படி நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா எங்களோட கீழே திரையில வரக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது கமெண்ட் கொடுக்கலாம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். விசேஷமாக தலைமை போதகருக்காக ஜெபம் பண்ணுங்கள். வரும் நாட்களிலே ஆண்டவர் இன்னும் தளர்வுகளை கொடுத்து இன்னும் சபையில ஆராதனையில எழுப்புதலை தந்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.